IFN தமிழ் மூலமாக கீதா உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையான சமையலையும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வகையான நோட்டிஃபிகேஷன்ஸும் கிடைக்கும். இப்போது ஒரு வாரத்தில் ஹோலி வரதுனால நான் ஒரு ஹோலி சம்மந்தமான ஒரு ஸ்பெஷல் பண்ண போகிறேன் உங்களுக்காக. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பருப்பு போலி பண்ண போகிறேன். முதல்ல என்ன பண்ணணும், நம்ம வெல்லத்தை பாகு வச்சுக்கணும். ஸோ அதனால் நான் வெல்லத்தை எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நான் முதல்ல பாதி வெல்லம் போடுறேன். நம்ம வேணும்னா அப்புறமா பாக்கி பாதி வெல்லத்தை போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு பூரணம் சரியாக வராது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அது தண்ணி விடாமே பாருங்கள், நல்லாவே வெல்லம் பாகு வந்தாச்சு. நான் இன்றைக்கி தண்ணியே யூஸ் பண்ணலை, வேணும்னா தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் கடலைப்பருப்பை இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்றா திரண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கமகமன் இருக்கிறதுக்கு, வாசனையாக இருக்கிறதுக்கு நம்ம ஏலக்காய் பவுடர் இதோட கலக்க போகிறோம். அடுப்பை ஆல்ரெடி நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இனிமேல் இது ஆஃபில் தான் இருக்கணும். நன்னாவே கெட்டியாயாச்சு, ஒத்தாப்பில் ஆயாச்சு. இனிமேல் கீழே இறக்கி வச்சு நம்ம கையால் தான் பண்ணணும். ரொம்பவே நன்னா வந்திருக்கு பாருங்கள். கையால் நீங்கள் எவ்வளோ இதுவாக பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக உருண்டையாக உங்களுக்கு பராத்தா உதிராமல் ஸோ ஆயாச்சு. இது நம்மளோட இதில் வச்சுட்டுலாம். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஸோ பூரன் போலி மாவு நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இது நன்னாவும் ஆறியாச்சு. இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா அடுப்பை ஆன் பண்ணிக்கணும், சிம்மில் வச்சுக்கணும். எப்படி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறோமோ அந்த மாதிரி மைதா மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டுறணும். நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுட்டேன். நீங்களும் முதலே பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ நல்ல பெரிய உருண்டையாக இடணும். ஸோ கொஞ்சம் பெருசாக இட்டாச்சு. இப்போ ஒரு அளவுக்கு, ஒரு கை அளவுக்கு உருண்டை எடுத்துக்கணும். ஸோ நல்லா உருட்டிக்கணும், பார்த்துக்கோங்க. ஏன்னா உதிரக்கூடாது, ஊந்ததுனால் நமக்கு இட முடியாது. அதனால் நல்லா உருட்டிட்டு இதுக்கு நடுப்புற வச்சுட்டு எல்லா பக்கத்தாலையும் திருப்பி போட்டுட வேண்டிதான். திருப்பி அதே மாதிரியே பால் மாதிரியே சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரியே உருட்டி திருப்பி பண்ணிக்கணும். ஆனால் ரொம்ப அழுத்தக்கூடாது. ஷேப்பை பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம 2 வகையான ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இது பண்ணியிருக்கிறதுனால அவ்வளவா ரவுண்ட் ஷேப் வராது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும் மேலே அந்த இது இப்போது ரெடி ஆயாச்சு. ஸோ எடுத்து மேலே போட்டுடலாம். ஸோ நம்ம விட போகிறது இன்றைக்கி நெய் விட்டால் தான் ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதனால் நெய் தான் விடணும். ஸ்வீட்டுனாலே நிறையா நெய் விட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் அதை பார்த்து பிரயோஜனமே இல்லை. என்னடா இது நிறையா நெய் விடனே நினைக்காதீங்க. எல்லாத்துலேயுமே நெய்யும் சர்க்கரையும் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அதுக்கு பேர் ஸ்வீட்டு. ஸோ அதனால் ஒரு நாள் ஹோலி தானே, சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. எஸ், இந்த பக்கமாக நல்லா செவக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நன்னாவே ரெடி ஆயாச்சு. கமன்னு ஹோலி ஸ்பெஷலுக்கான பருப்பு போலி ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த பருப்பு போலி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். மறக்காமல் IFN தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். கூடிய சீக்கிரம் அடுத்த ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக சந்திப்பிக்கிறேன். பாய்.